ஹாய் மம்மிஸ், நம்ம சேனலில் பேபிஸ்க்கான ஃபுட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் விதவிதமாக ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருப்போம். ஆனால் சில சமயம் பேபி சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் ஒரே ஃபுட் கொடுத்தாலுமே எடுத்துக்க மாட்டாங்க. அதில் ஒன்று தாங்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்டார்டிங்கில் நல்லா சாப்பிட்டாலுமே போக போக அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம அதை காம்பினேஷனாக ஃபுட்டில் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதை வச்சு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அது ரெகுலராக நம்ம பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில். ஸோ அதை பேபிஸ்க்குமே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பண்ணேன். என் பேபிக்கு இப்போ 11 மந்த் ஆகுது. ஸோ அவங்க ஓரளவுக்கு கடித்து சாப்பிட்றாங்க. உங்கள் பேபிஸ் ஓகே கடித்து சாப்பிட்றாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா ஸ்வீட் பொட்டேட்டோவை ஸ்டீம் பண்ணி மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வீட் ஃப்ளார் இருக்குது இல்லைங்களா, அதை இதில் சேர்த்து ஒரு டோ மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நார்மலாக சப்பாத்திக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலெல்லாம் நம்ம பேபிஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோங்க. அதே மாதிரி 1 இயர் கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சால்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் டோ மாதிரி பண்ணிவிட்டு மேலே கொஞ்சோண்டு நெய் போட்டு தேய்ச்சி ஒட்டி எடுத்துக்கோங்க. 1 இயருக்கு மேலேனா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா திரட்டிடுங்க. அது கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்கும். சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்டும் போது உங்களுக்கு சம்டைம்ஸ் அது பிச்சு போகும். ஸோ அதை பார்த்து திரட்டி எடுத்துட்டு நல்லா கல் ஹீட் பண்ணிவிட்டு போட்டு 2 பக்கமும் சப்பாத்தி சுட்டு எடுத்தீங்கன்னா ரெடி.